நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைக்கு பெயர் சூட்டுவது அது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். குழந்தை பிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு குதூகலமான விஷயமாகும், ஒரு விசேஷமாகும். நாம் ஆசையாய் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு ஆசையாய் பெயர் சூட்டுவோம். அவ்வாறு பெயர் சூட்டும் பொழுது என்ன பெயரை தேர்ந்தெடுப்பது அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்த்து நம் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான பெயரை தேர்ந்தெடுப்பதற்கான சில ஆலோசனைகளை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல குழந்தைக்கு பெயர் சூட்டுவது முறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெயர் சூட்டும் நன்னாள்ல குழந்தையின் காதுல 3 தலைமுறையின் பெயர்களை கூறி அதுக்கடுத்தாப்புல நமது கோத்திரம் என்ன, குழந்தையின் நட்சத்திரம் என்ன, இதையெல்லாம் கூறி பிறகு குழந்தையின் பெயரை கூற வேண்டும். அப்படி குழந்தைக்கு பெயரை சூட்டிய பிறகு குழந்தையின் பெயரை நாக்கில் எழுதுவதாக பாவித்து குழந்தையின் நாக்கில் தேனை தடவி குழந்தையின் பெயரை உறக்க 3 முறை கூறுவது குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான சடங்காகும். இதை முதல்ல தாயார் செய்வது சிறப்பு, 2வது தந்தை செய்ய வேண்டும், 3வது தாய்மாமன், அதுக்கடுத்தாப்புல வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள் முதியோர்கள் என்று வரிசையாக பெயர் சூட்டி மகிழ்வது நல்லது. அதாவது நமது 3 தலைமுறையின் பெயர்களை முதல்ல சொல்லி அதுக்கடுத்தாப்புல நமது கோத்திரத்தின் பெயரை சொல்லி பிறந்த குழந்தையின் நட்சத்திரத்தை சொல்லி அதற்கடுத்தாப்புல குழந்தையின் பெயரை உறக்க சொல்லி அந்த பெயரை நாக்கில் எழுதுவதாக பாவித்து தேனை தொட்டு நாக்கில் வைப்பது நடைமுறையாகும். இதை வரிசையாக செய்வதே பெயர் சூட்டும் விழாவாகும். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் தந்தை வழி குல வழக்கப்படி தந்தையுடைய குலதெய்வத்தின் பெயரை முதல்ல சூட்டுவது சில குடும்பங்களில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பழக்கமாகும். அது எதுக்கு அவ்வாறு சூட்டப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் குழந்தைக்கு என்றென்றும் வேண்டும் என்ற நோக்கில் அவ்வாறு செய்யப்படுகிறது. இது நல்ல விஷயம். இவ்வாறு செய்வதும் குலதெய்வத்தின் அருளை நமது குழந்தைக்கு பெற்றுத்தரும். இதற்கடுத்தாப்புல எவ்வாறு பெயரை தேர்ந்தெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மறைந்த மூதாதையர்களின் பெயரை குழந்தைக்கு வைப்பது சிறப்பு தான். அப்படின்னாலும் கூட நல்ல ஆண்டு அனுபவித்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லா வளமும் பெற்று வாழ்ந்த முன்னோர்கள் பெயரை மட்டுமே வைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டவங்களுடைய பெயரை வைக்கக்கூடாது, அல்பாயுசில் போனவங்களுடைய பெயரை வைக்கக்கூடாது, அது நல்லது அல்ல. அதுக்கடுத்தாப்புல அவரவரின் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் பெயர்களை குழந்தைக்கு சூட்டலாம். ஆனா தெய்வத்தின் பெயர்களை அச்சு அசலாக அப்படியே குழந்தைக்கு வைக்கக்கூடாது, அது நல்லதில்லை. உதாரணத்துக்கு வீரையா, வீரபத்ரசாமி, மதுரை வீரன் இப்படிலாம் தெய்வத்துடைய பெயர் இருந்ததுன்னு சொன்னா அதற்கு பதிலாக ஜெயவீரன், வீரமணி இந்த மாதிரியாக அந்த பெயரோடு சேர்த்து வேறொரு பெயரையும் இணைத்து சூட்டுவது சிறந்த அமைப்பாக இருக்கும். அதுக்கடுத்து எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய நாம எழுத்துல தான் பெயர் வைக்கணுமா சார்? அப்படித்தான் பெயர் வைக்கணும் எல்லாருமே சொல்றாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பது உண்டு. அவ்வாறு நட்சத்திர நாம எழுத்துக்கள்ல தான் பெயர் வைக்கணும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. இது பிற்காலத்தில் தோன்றிய வழக்கமாகும். இந்த முறை அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனா அது அவ்வாறு இல்லை. இது பழமையான முறை கிடையாது. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு டி, டு, டே, டோ இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் நாம எழுத்துக்களாக வரும், நட்சத்திர நாம எழுத்துக்களாக வரும். இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள்ல டி, டு, டே, டோ, டாடி இந்த மாதிரிலாம் பேர் வைக்க முடியுமா? அப்படிலாம் பேர் வைக்க முடியாது. அதனால நட்சத்திர நாம எழுத்துக்கள்ல தான் பேர் வைக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு லீ, லு, லே, லவ் இந்த மாதிரிலாம் பேர் வரும். அந்த மாதிரிலாம் லாலெல்லாம் பேர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல தமிழ் பெயர்களாக நல்ல பெயர்களாக வைக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவே போடப்பட்டுள்ளது. எவ்வாறெல்லாம் பெயரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த வீடியோ போடப்படுகிறது. அதனால நட்சத்திர நாம எழுத்துக்களை படி பெயர் வைக்கணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. சமூகத்துல பொதுவாக பலருக்கும் வைக்கக்கூடிய பெயரை உங்கள் குழந்தைகளுக்கு சூட்டாதீர்கள். அவ்வாறு சூட்டும் பொழுது அது பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் வேறு யாருக்குமே வைக்காத ஒரு தனித்தன்மையை வாய்ந்த பெயரை வைப்பது நல்லது. அதுதான் குழந்தைக்கு சூட்டும் போது சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில ஏரியாக்களில் மாரியப்பன், மாரியம்மாள் இந்த மாதிரி வீரமரி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நிறைய இந்த மாரியம்மன் தொடர்பான பெயர்கள் ஒரு சில ஏரியாக்களில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பழனிசாமி அப்படிங்கிற பேர்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த மாதிரி சாமின்னு முடியக்கூடிய அமைப்புகளில் நிறைய பேர் இருக்கும். இந்த மாதிரி ஊர்ல நிறைய பேருக்கு வைக்கக்கூடிய பெயர்களை வைக்காம ஒரு தனித்துவமான பெயர்கள் வைத்தா அது பிற்காலத்துல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை தராம இருக்கும். உதாரணத்துக்கு முருகன், செந்தில்குமார், சரவணன், லட்சுமி இதெல்லாம் ஒரு காமனான பெயர்களாகும். மாரியம்மாள், மாரியப்பன், பழனிசாமி, ராமசாமி
இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல்ல 4 செந்தில்குமார், 5 சரவணன், 3 முருகன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த பேரை தனியாக வைக்காம முருகனோடு இணைத்து வேற ஒரு பேரை சேர்த்து வைங்க, அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல இரு பாலருக்கும் பொதுவாக வைக்கக்கூடிய பெயர்கள்னு சில பெயர்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சக்தி, தங்கம், பரணி, பாரதி, சிகாமணி, பாண்டி இந்த மாதிரிலாம் ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். இந்த மாதிரி பெயர்கள்லாம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இது பிற்காலத்துல குழப்பத்தை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். குழந்தை வளர்ந்த பெண் இது அதிகமான மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உண்டாக்கும். அதனால ஆணுக்கு பெண்ணுடைய பேரும் பெண்ணுக்கு ஆணுடைய பேரெல்லாம் வைக்கக்கூடாது. அது உங்களுக்கு விருப்பமாக இருந்துக்கு அப்படின்றக்காக அந்த பேரை குழந்தைக்கு வச்சு அது வாழ்நாள் முழுவதும் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறதுக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தாப்புல ஒற்றை பெயராக வைப்பதை விட இரட்டை பெயர்களாக வைப்பதே நல்லது. ஒற்றை பெயராக வைப்பதை தவிர்ப்பது நல்லது. உதாரணத்துக்கு ரவி, சிவா, தேவி, சூர்யா இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் இருக்கக்கூடிய பெயர்களை தவிர்ப்பது நல்லது. ஒற்றை பெயரை வைத்திருப்பவர்களை விட இரட்டை பெயரை வைத்திருப்பவர்களே வாழ்க்கையில் அதிகமாக வெற்றி பெற்றுள்ளார்கள். ரவிக்குமார், சிவகணேசன், தேவிஸ்ரீ, சூரிய நாராயணன் இந்த மாதிரி 2 பெயர்கள் 3 பெயர்கள் கம்பைனடாக இருக்கக்கூடிய பெயர்களை வைக்கிறது சிறந்த அமைப்பாக இருக்கும். நம்ம தமிழர்களுக்கே 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கிறத நம்ம தமிழர்களுடைய பழக்கமாகும். நம்ம ஒற்றை பெயர்ல வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கிடையாது. அதுக்கடுத்தாப்புல குழந்தைகளுக்கு சூட்டக்கூடிய பெயர் மற்றவர்களின் பரிகாசத்திற்கு உரியதாக, கேலிக்கு உரியதாக, கிண்டலுக்கு உரியதாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத பெயராக நல்ல பெயராக பார்த்து வைக்கிறது குழந்தையுடைய மன வளர்ச்சிக்கு, வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பெயரை வச்சிடாதீங்க. அதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது மொழி நயம் நிச்சயமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை நமது தமிழ் மொழியில பெயர் இருக்குமாறு வைப்பது நல்லதாகும். அதுவே தமிழே நமது அடையாளமாகும். அதனால தமிழ் முறைப்படி தமிழ் பெயர்கள் தமிழ் மொழியில இருப்பது நல்லது. குழந்தைக்கு சூட்டிய பெயரை எப்படி எழுதுகிறோமோ அப்படியே உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்கும் பொழுது பெயரின் எழுத்து வடிவம் உருவடையாமல் அப்படியே உச்சரிக்க இருக்கக்கூடிய பெயரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எழுத்து வடிவம் ஒரு விதமாகவும் உச்சரிப்பு வடிவம் வேறு விதமாகவும் அமைவது நல்லதல்ல. அது வாழ்க்கை சிறக்காது, சிறப்பு தராது. உதாரணத்துக்கு ரவி, ரவின்னு எழுதி ரவின்னு கூப்பிடக்கூடாது. சுவேதான்னு பேர் வச்சு சுவேதான்னு பேர் வைக்க கூடாது, கூப்பிடக்கூடாது. பாலு கணேஷ் என்று பெயரை வைத்து பாலகணேஷ்னு கூப்பிடக்கூடாது. எவ்வாறு பெயரை வைக்கிறோமோ அவ்வாறே உச்சரித்து பழக வேண்டும், உச்சரிக்க வேண்டும். வேறு வேறாக இருக்கும் பொழுது வாழ்க்கை வேறு வேறாக சென்றுவிடும். அதுக்கடுத்தாப்புல சமூக குற்றவாளிகள், சமூகத்துல கெட்ட பெயர் எடுத்தவர்கள் அல்லது சமூக கோமாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது கான்ட்ரோவர்ஷியல் பெர்சனாக இருக்கக்கூடியவர்கள், நொட்டோரியஸ் பெர்சனாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய பெயர்களை குழந்தைக்கு சூட்டக்கூடாது. அது நல்லதல்ல. இது உதாரணத்துக்கு ஷகிலா, ஸ்மிதா, சில்க் ஸ்மிதா வரக்கூடிய ஸ்மிதா இந்த மாதிரி பெயர்களெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொன்ன தேவையில்லாத வாக்குவாதமாக வரும். அதனால அந்த பெயர்களெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல பெயர்களாக தேர்ந்தெடுப்பது நல்லது. எப்பொழுதுமே சமூகத்தில் பெரும் புகழ் அடைந்தவர்களின் பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்டாமல் இருப்பது நல்லது. புகழ் அடைந்தவர்களின் பெயரை சூட்டும் பொழுது இவர்களின் நம்ம குழந்தைகளின் தனித்தன்மையை இழந்து வாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். மேலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்களோடு பெயர் பெற்றவர்களோடு நல்ல ஃபேமஸாக இருந்தவர்களோடு கம்பேரிசன் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை மிஞ்சி நாம எல்லாம் பெயர் எடுப்பது மிகவும் கடினமாகும். உதாரணத்துக்கு ஜெயலலிதா அல்லது கருணாநிதி அல்லது ரஜினிகாந்த் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் வச்சோம்னா என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி இருந்தாரு, நீ இப்படி இருக்க, அவர் அப்படி இருக்காருன்னு நம்ம கம்பேரிசன் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் நல்லதல்ல. அதனால இந்த மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களுடைய பெயரை விடுத்து நாம ஒரு பெயரை வச்சு அந்த பெயரை வெற்றி அடைந்த பெயராக மாற்றுவதே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். அதனால குழந்தைக்கு பெயர் எடுக்கும் பொழுது நல்ல பெயராக வைத்து அந்த பெயரை அந்த குழந்தை நிலையாக இருக்கும் மாதிரி செய்வது. அதாவது உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயா மாதிரி அவரு பேரு அதுக்கு முன்னாடி யாருக்கும் நமக்கு தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் காலகாலத்துக்கு நிலையாக இருக்கக்கூடிய பெயராக மாறியது போல நம்மளும் குழந்தைக்கு பேர் வச்சு அவ்வாறு நிலையாக நிறுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதுக்கடுத்தாப்புல நமது காலச்சூழலுக்கு தகுந்த பெயர்களை வைப்பதே நல்லது. பண்டைய தமிழ் பெயர்களை சூட்டக்கூடாது. தமிழ் பெயரை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தமிழ் பெயர்னா ரொம்ப பழமையான பெயர்களை எடுக்கக்கூடாது. அது குழந்தை வளர்ந்த பிறகு நிறைய வருத்தப்பட வைக்கும். அதுக்காக ரொம்ப மாடர்னாக பெயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அர்த்தமற்ற பெயர்களை தவிர்ப்பதும் நல்லது. எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நமது பெயருக்கு என தனியாக ஒரு சக்தி உள்ளது. அதை வெறுமனே ஆங்கில எண்களால் நியூமராலஜி பார்த்து வைத்தால் மட்டும் வெற்றி பெறுவது இல்லை. பெயரை உச்சரிக்க அந்த பெயருக்கு முழு சக்தி உருவாகிறது.
முடிந்தவரை முழு பெயரையே எங்குமே பயன்படுத்துவது அந்த பெயரை வெற்றி அடைவதற்கான வழிவகுக்கும். ஆகவே பெற்றோர்களே, உங்க குழந்தைக்கு பெயர் எடுக்கும் பொழுது ஒரு சில நமக்கு தெரிந்த ஒரு சில அறிவுரைகளை நாம சொல்லியிருக்கோம். அட்வைஸ்ன்னு எடுக்க வேண்டாம், ஒரு யோசனைன்னு எடுத்துக்கோங்க. இந்த யோசனையின் அடிப்படையில் நீங்களும் கலந்து பேசி, பெற்றோர்கள் இருவரும் கலந்து பேசி நல்ல பெயராக குழந்தைக்கு வைங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.